ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 1056. இங்கு இந்த உலகில் ஆண்டி ஒருவனும் அரசன் ஒருவனும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு போட்டி போட்டுக்கொண்டு பக்தி தொண்டு செய்யும் கதையினை காண்போம். முன்பு ஒரு சமயம் ஆன்மீக வாழ்வு பற்றிய தத்துவம் முழுவதையும் பகவான் கிருஷ்ணர் சுருக்கமாக எடுத்து கூறியதை கேட்ட வசுதேவர் தன் மகனிடம் மிக மிக திருப்தி உற்றார். அவருக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சியில் அவரால் பேச முடிய கிடையாது, மௌனம் ஆகிவிட்டார். அப்போது பகவான் கிருஷ்ணரின் அன்னையாகிய தேவகி தன் கணவரின் பக்கத்தில் உட்கார்ந்து இருந்தாள். முன்பு பகவான் கிருஷ்ணரும் பலராமரும் தம் குருவிடம் கொண்டிருந்த அன்பினால் குருவின் இறந்து போன குமாரர்களை யமராஜன் இடமிருந்து மீட்டு தந்ததாக தேவகி கேள்விப்பட்டு இருந்தாள். அதனால் அவள் கம்சனால் கொல்லப்பட்ட தன் மகன்களை பற்றி நினைத்து கொண்டு இருந்தாள். அந்த எண்ணம் தோன்ற அவளுக்கு துக்கம் மேல் இட்டது. இறந்து போன தன் மகன்களை நினைத்து வருந்திய தேவகி பகவான் கிருஷ்ணர் மற்றும் பலராமிடம் இவ்வாறு வேண்டிக் கொண்டாள். அன்பார்ந்த பலராமா, நீ எல்லோருக்கும் மகிழ்ச்சியும் பலமும் தருகிறாய் என்பது உன் பெயரிலிருந்து தெரிகிறது. உனது வரம்பற்ற சக்தி எங்களின் மனங்களுக்கும் சொற்களுக்கும் அப்பாற்பட்ட ஒன்று ஆகும். அன்பார்ந்த கிருஷ்ணா, நீ யோகேஸ்வரன். அது மட்டுமில்லாமல் நீ பிரஜாபதி, பிரம்மன் மற்றும் அவரின் உதவியாளர்களுக்கு அதிகாரியும் மூல புருஷனுமான நாராயணர் என்பதை நான் அறிவேன். நீ துஷ்டர்களை அழிப்பதற்காக அவதரித்து இருக்கின்றாய். அவர்கள் தம் மனங்களையும் அறிவையும் இழந்து நேரி தவறி ஆடம்பர வாழ்வை மேற்கொண்டு அகம்பாவத்துடன் வேத கோட்பாடுகளை அவமதித்து வருகின்றார்கள். இத்தகைய அசுர அரசர்களை கொன்று பூமி பாரத்தை குறைப்பதற்காக நீ பூமியில் தோன்றியிருக்கிறாய். அன்பார்ந்த கிருஷ்ணா, பிரபஞ்ச தோற்றத்துக்கு காரணமான பால்கடலில் பள்ளி கொண்டு இருப்பவரும் படைப்பு முழுவதற்கும் தோற்றுவாய் ஆனவருமான மகா விஷ்ணு உனது முழுமையான வியாபகம் என்பதை நான் அறிவேன். எனவே எந்தவித தயக்கமும் இல்லாமல் நான் உன்னிடம் தஞ்சம் அடைகின்றேன். நீ உனது குருவான சாந்திபனி முனிவருக்கு வெகுமதி வழங்க விரும்பிய போது அவர் இறந்த தம் மகனை உயிர்ப்பித்து தரும்படி உன்னிடம் வேண்டிக் கொண்டார் என நான் கேள்விப்பட்டு இருக்கின்றேன். அவன் இறந்து வெகு காலமாகி இருந்து நீயும் பலராமரும் அவனை யமராஜன் இடமிருந்து மீட்டுக்கொண்டு வந்துவிட்டீர்கள். இதிலிருந்து நீங்கள் யோகேஸ்வரர் என்பதை அறிய முடிகின்றது. அதுபோன்ற என் விருப்பத்தையும் பூர்த்தி செய்யும்படி உன்னை நான் வேண்டிக் கொள்கிறேன். அதாவது கம்சனால் கொல்லப்பட்ட எனது குமாரர்களையும் நீர் உயிர்ப்பித்து தர வேண்டுமென கேட்கின்றேன். அப்போது எனது மனம் சாந்தியடையும். அவர்களை ஒரு முறையாவது பார்த்தால் நான் மிக மிக மகிழ்ச்சி அடைவேன் என்றாள் அவள். பலராம பகவானும் கிருஷ்ணனும் தம் தாய் இவ்வாறு பேசியதை கேட்டதும் தமது யோகமாயை உதவிக்கு அழைத்து கீழ்நிலை கிரக அமைப்பான சூதலத்தை நோக்கி புறப்பட்டார்கள். முன்பு வாமன அவதாரத்தின் போது அரக்க அரசனான பலி மகாராஜா தனது உடைமைகள் அனைத்தையும் தமக்கு அர்ப்பணித்து விட்டதால் அவனிடம் திருப்தி கொண்ட முழுமுதற் கடவுள் அவன் வாழவும் அரசாளவும் சூதலம் முழுவதையும் அவனுக்கு வழங்கி இருந்தார். பெரும் பக்தரான பலி மகாராஜா இப்போது பலராமரும் கிருஷ்ணரும் தன் நாட்டுக்கு வந்திருப்பதை அறிந்து ஆனந்த கடலில் மூழ்கி போனார். பகவான் கிருஷ்ணரையும் பலராமரையும் கண்டதும் பலி மகாராஜாவும் அவன் குடும்பத்தினரும் எழுந்து நின்று பகவான் கிருஷ்ணரின் தாமரை திருப்பாதங்களில் சிரம் தாழ்த்தி வணங்கினார்கள். பின்பு பகவான் கிருஷ்ணரையும் பலராமரையும் சிறந்த ஆசனங்களில் அமரச் செய்து அவர்கள் தாமரை திருப்பாதங்களை கழுவிய நீரை தன் தலையிலும் தன் குடும்பத்தின் தலையிலும் தெளித்தார்கள். கிருஷ்ணர் மற்றும் பலராமரின் திருப்பாதங்களை கழுவிய நீர் பிரம்மதேவரை போன்ற உயர்ந்த தேவர்களை புனிதப்படுத்த வல்லது ஆகும். இதன் பின்பு பலி மகாராஜா விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்களையும் சந்தனம் தாம்பூலம் தீபங்கள் மற்றும் அமிர்த பானங்களையும் வரவழைத்து தன் குடும்ப சகிதம் பகவான் கிருஷ்ணரையும் பலராமரையும் முறைப்படி வணங்கி தனது செல்வங்களையும் உடலையும் பகவானின் திருப்பாத கமலங்களில் சமர்ப்பித்து ஆனந்த மிகுதியினால் பகவான்
கிருஷ்ணரின் திருப்பாதங்களை பற்றி மீண்டும் மீண்டும் தனது மார்பின் மேலும் சிரசின் மேலும் வைத்து கொண்டு பரமானந்தத்தை அனுபவித்தான். அன்பின் மிகுதியால் அவன் கண்களில் நீர் பெருக்கெடுத்து ஓடியது. முடிக்கால்கள் குத்திட்டன. தழுதழுக்கும் குரலில் அவன் பகவானை நோக்கி பிரார்த்தனை செய்தான். அவன், அன்பார்ந்த பலராமரே, நீங்கள் ஆதி அனந்த தேவர், நீங்கள் மகத்தானவர் ஆகையால் அனந்த தேவ சேஷரும் மற்ற பரமான வடிவங்களும் முதலில் உம்மிடமிருந்தும் பகவானாகிய கிருஷ்ணர் இடமிருந்தும் வெளிப்பட்டன. நீங்கள் ஆதி புருஷரான கடவுள். உமது நித்திய வடிவம் ஆனந்தமயமானது, முழுமையான அறிவு நிரம்பியது. உலகம் முழுவதைக்கும் படைத்தவர் நீங்கள். ஞான யோகம் மற்றும் பக்தி யோகத்தை எடுத்து உரைத்தவர் நீங்கள். நீங்கள் பரபிரம்மன், ஆதி புருஷன். இருவருக்கும் எனது வணக்கங்களை சமர்ப்பிக்கின்றேன். அன்பார்ந்த பிரபுக்களே, உங்களை நேரில் காணும் வாய்ப்பு கிடைப்பது உயிர்வாளிகளுக்கு மிக அரிது. ஆயினும் பக்தர்கள் இடம் நீங்கள் கருணை காட்டும் போது அவர்களுக்கு அது எளிதாகின்றது. அறியாமை மற்றும் தீவிர குணங்களுக்கு அப்பாற்பட்ட எங்களுக்கு தரிசனம் தர நீங்கள் உங்கள் காரணம் கடந்த கருணையின் காரணமாக இசைந்து உள்ளீர்கள். அன்பார்ந்த பகவானே, நாங்கள் தைத்திய குலத்தைச் சேர்ந்தவர்கள், அரக்கர்கள், அரக்க இனத்தவரான கந்தர்வர்கள், சித்தர்கள், வித்யாதர்கள், சாணர்கள், யக்ஷர்கள், ராட்சசர்கள், பிசாசுகள், ஆவிகள், பூதங்கள் ஆகியவர்கள் தம் இயல்பு காரணமாக உம்மை வழிபடவோ உமது பக்தர்களாக ஆகவோ இயலாதவர்கள். உம்மிடம் பக்தி செலுத்துவதற்கு பதிலாக பக்தி நெறிக்கு தடையாக விளங்குகின்றார்கள். மாறாக முழுமுதற் கடவுளாகிய நீங்கள் வேதங்களின் பிரதிநிதியாகிய மாசற்ற நற்குணத்தில் அமர்ந்து இருக்கின்றீர்கள். உங்கள் நிலை எப்போதும் பரமமானது. இக்காரணத்தினால் எங்களில் சிலர் தீவிர மற்றும் அறியாமை குணங்கள் படைத்தவர்களாக இருந்து உமது பாதார விந்தங்களில் தஞ்சம் புகுந்து உமது பக்தர்களாக மாறிவிட்டோம். எங்களில் சிலர் தூய பக்தர்களாகவும் சிலர் பக்தியின் மூலம் ஏதாவது லாபம் பெறும் நோக்கத்தை உடையவர்களாக இருக்கின்றோம். உமது காரணம் கடந்த கருணையினால் மட்டுமே அரக்கர்களாகிய நாங்கள் உம்மை நேரில் காண முடிகின்றது. இந்த வாய்ப்பு தேவர்களுக்கு கூட கிடைப்பது கிடையாது. உமது யோக மாயின் மூலம் நீங்கள் இவ்வாறு செயல்படுகிறீர்கள் என்பதை எவரும் அறிய மாட்டார்கள். உமது உள்ளுரை சக்தியின் செயல்பாடுகளின் பரிமாணத்தை தேவர்களும் கணக்கிட முடியாது. அதை நாங்கள் எவ்வாறு அறிய முடியும்? எனவே என் பணிவான பிரார்த்தனையை உங்கள் முன் வைக்கின்றேன். உங்களிடம் முற்றிலும் சரண் அடைந்து உள்ள என்னிடம் அன்பாய் இருக்க வேண்டும். பிறவிதோறும் நான் உமது பாதார தாமரையை நினைத்திருக்க அருள் செய்வீராக. உமது திருப்பாத கமலங்களை நினைத்து நிறைந்த மன அமைதியுடன் தனியாக அங்கும் இங்கும் பறந்து செல்லும் பரம அம்சர்களைப் போன்று நானும் தனித்திருக்க வேண்டும் என்பதே என் பேர் அவா. நான் யாருடனாவது இணைந்து இருக்க வேண்டுமானால் அவர்கள் உமது புனித பக்தர்களாக இருக்க வேண்டும், அல்லாது வேறு யாராகவும் இருக்கலாகாது. ஏனென்றால் உமது தூய பக்தர்கள் எப்போதும் உயிர்வாளியின் நலனை வேண்டுபவர்கள். இப்பொழுது பலி மகாராஜாவின் பிரார்த்தனைகளை கேட்ட பகவான் கிருஷ்ணர் பின்வருமாறு கூறினார். அரக்கலின் அரசனே, ஸ்வயம்பு மனு யுகத்தில் மரிச்சி என்று அழைக்கப்பட்ட பிரஜாபதிக்கு அவரின் மனைவியாக ஊர்ணா என்பவள் மூலம் 6 குமாரர்கள் பிறந்தார்கள். அவர்கள் அனைவரும் தேவர்கள். ஒரு காலத்தில் பிரம்மதேவன் மரிச்சியின் மகனின் அழகால் கவரப்பட்டு காம இச்சையுடன் அவளை பின்தொடர்ந்தான். மரிச்சியின் மகன்களாக 6 தேவர்களும் பிரம்மதேவரின் செய்கையை கண்டு வெறுப்புற்றார்கள். இவ்வாறாக பிரம்மனை கண்டித்ததற்காக அவர்கள் இரண்யகசிபு என்ற அரக்கனின் குமாரர்களாக பிறக்க நேரிட்டு விட்டது. இரண்யகசிபின் இந்த 6 குமாரர்கள் பின்பு தேவியின் கற்பத்தில் பிறந்தவர்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் பிறந்தவுடன் கம்சனால் கொல்லப்பட்டு விட்டார்கள். அன்பார்ந்த அரக்கராஜனே, இந்த இறந்த 6 குமாரர்களை மீண்டும் காண தேவி ஆவல் கொண்டு இருக்கின்றாள். கம்சன் கைகளில் அவர்கள் அகால மரணம் அடைந்து விட்டதால் அவள் மிக துன்புற்று இருக்கின்றாள். அவர்கள் 6வரும் உன்னுடன் வசித்து வருகிறார்கள் என்பதை நான் அறிவேன். அன்னை தேவியின் திருப்திக்காக அவர்களை என்னுடன் அழைத்துச் செல்ல தீர்மானித்து இருக்கின்றேன். என் அன்னையை கண்டதும் இந்த 6 கட்டுண்ட ஆத்மாக்களும் முக்தி பெற்று அவர்களுக்குரிய கிரகத்திற்கு சென்று விடுவார்கள். இந்த 6வரின் பெயர்கள் ஸ்மரன், உத்கீதன், பரிஸ்வாங்கன், பதங்கன், சிற்பிருதன், குருணி. இவர்கள் மீண்டும் தேவ நிலையை பெறுவார்கள்.
பகவான் கிருஷ்ணர் தமது பேச்சை முடித்து கொண்டதும் அவரின் நோக்கத்தை உணர்ந்த பலிமகாராஜா அவரை வணங்கினார். பின்பு கிருஷ்ணரும் பலராமரும் அந்த 6 கட்டுண்ட ஆத்மாக்களையும் அழைத்து கொண்டு துவாரைக்கு வந்து அன்னை தேவியின் முன்னிலையில் அவர்களை 6 சிசுக்களாக சமர்ப்பித்தார்கள். சிசுக்களை கண்டதும் அன்னை தேவகி பேர் உகை அடைந்துவிட்டாள். அவளின் உள்ளத்தில் புத்திரவாசம் மிகுந்ததால் மார்பில் பால் சுரந்து பெருகி ஓடியது. மகிழ்ச்சியுடன் அவள் குழந்தைகளுக்கு பால் ஊட்டினாள். அந்த 6 குழந்தைகளை மடி மீது எடுத்துக்கொண்டு மீண்டும் உச்சி முகர்ந்து என் மக்கள் எனக்கு கிடைத்து விட்டார்கள் என நினைத்தாள். அது சமயம் அவள் விஷ்ணுவின் சக்தியின் ஆதிக்கத்தால் தன்னை மறந்து தாயின் பேர் அன்புடன் இழந்து தன் மக்களை மீண்டும் பெற்ற மகிழ்ச்சியில் மூழ்கி போனாள். அவள் தேவியின் மார்பில் சுரந்த பால் பரம அமிர்தம் ஆகும். ஏனென்றால் அதே பாலை கிருஷ்ணர் அருந்தி இருக்கின்றார். அதனால் பகவான் கிருஷ்ணர் பால் அருந்திய அதே மார்பில் பால் அருந்திய 6 குழந்தைகளும் உடனடியாக பரஞானம் அடைய பெற்றவர்களாக பகவான் கிருஷ்ணர் பலராமர் மற்றும் தம் தந்தையும் அன்னையுமான வசுதேவர் தேவகி ஆகியவர்களை வணங்கினார்கள். அதன் பின்பு அவர்கள் தமக்குரிய உயர் கிரகங்களை சென்று அடைந்து விட்டார்கள். இப்பொழுது தனது இறந்த குழந்தைகளை திரும்ப பெற்று அவர்கள் திரும்ப வான் உலகம் திரும்பியதைக் கண்ட தேவகி ஆச்சரியமடைந்து ஸ்தம்பித்து நின்றாள். அவள் என்றாலும் பகவான் கிருஷ்ணரின் லீலைகளை நினைவு கூர்ந்து அவரின் எண்ணற்கரிய சக்திகளால் எதுவும் நடக்கக்கூடும் என்பதை அறிந்து சுயநிலைக்கு திரும்பிவிட்டாள். பகவான் சக்திகள் எண்ணற்கு அரியவை, வரம்பு அற்றவை என்பதை ஒப்புக்கொள்ளாமல் பகவான் கிருஷ்ணர் பரமாத்மா என்பதை அறிய முடியாது ஆகும். அவர் தம் எல்லையற்ற சக்திகளால் எல்லையற்ற லீலைகளை புரிகின்றார். அவற்றை முழுவதுமாக வர்ணிப்பதோ எல்லாவற்றையும் அறிவதோ எவராலும் முடியாது ஆகும். சௌனகரிஷியின் தலைமையிலான நைமிசாரண்ய முனிவர்கள் முன்னிலையில் ஸ்ரீமத் பாகவதத்தை உரைத்த சூதகோஸ்வாமி இது பற்றி கூறியதாவது: மா முனிவர்களே, பகவான் கிருஷ்ணரின் லீலைகள் அமரத்துவம் வாய்ந்தவை ஆகும். அவை சாதாரண சரித்திர நிகழ்ச்சிகள் கிடையாது. அவை எடுத்து உரைக்கப்படுவதை கேட்பது புருஷோத்தமராகிய முழுமுதற் கடவுளை நேரில் காண்பதற்கு ஒப்பானது ஆகும். பகவான் கிருஷ்ணன் லீலைகள் உரைக்கப்படுவதை கேட்பவர்கள் ஜட இருப்பின் மாசுக்களில் இருந்து உடனடியாக விடுபடுகின்றார்கள். தூய பக்தரின் காதுகளில் அவை அமிர்தமாக ஒலிக்கின்றன. வியாசதேவரின் புகழ்மிக்க குமாரரான சுகதேவ கோஸ்வாமி அவற்றை விளக்கி கூறினார். அவற்றை கேட்பவர்களும் மற்றவர்களுக்கு எடுத்து உரைப்பவர்களும் கிருஷ்ண உணர்வை பெற்று மீண்டும் கடவுளிடம் சென்று அடைவதற்கான தகுதி உடையவர்கள் ஆகின்றார்கள். மேலும் ஒரு சம்பவம் காண்போம். மகாராஜா பரீட்சித்து பகவான் கிருஷ்ணரை பற்றி மேலும் அறிய ஆவல் கொண்டதால் சுகதேவ கோஸ்வாமி மற்றொரு சம்பவத்தை விவரிக்கலானார். விதேக நாட்டின் தலைநகரான மிதிலையின் ஒரு கிரகஸ்த பிராமணர் வசித்து வந்தார். சிறுததேவர் என்ற பெயருடைய அவர் பகவான் கிருஷ்ணரின் பரம பக்தராவார். எப்போதும் கிருஷ்ண உணர்வில் இருந்து பகவானை சேவித்து வந்ததால் மிகுந்த மன அமைதியுடன் பற்றற்று வாழ்ந்து வந்தார். கல்வியில் சிறந்தவரான அவர் எப்போதும் கிருஷ்ண உணர்வில் இருப்பதை தவிர வேறு எதையும் விரும்ப கிடையாது. கிரகஸ்தராக இருந்தும் வாழ்வின் தேவைக்கான பணம் சம்பாதிப்பதில் அவரை அக்கறை காட்ட கிடையாது. மிகுந்த மன அமைதியுடன் பற்றற்று வாழ்ந்தார். அவர் கிடைத்ததோடு திருப்தி அடைந்தவராக வாழ்க்கை நடத்தி வந்தார். அன்றாட தேவைக்கான பொருளை மட்டும் சேகரித்து அதற்கு மேல் ஆசைப்படாமல் இருந்தார். எனவே மன அமைதியுடன் பிராமணர்களுக்கென வகுக்கப்பட்டு இருக்கும் வேத நெறிகளை கடைப்பிடித்து வாழ அவரால் முடிந்தது ஆகும். அதிர்ஷ்ட வசமாக மிதிலையின் அரசனும் அந்த அந்தணரை போன்று பக்திமானாக இருந்தான். புகழ்மிக்க அந்த அரசனின் பெயர் பகுலாஸ்வன் என்பதாகும். அவன் தன் நல்லாட்சிக்காக எங்கும் புகழ்பெற்று இருந்தான். புலன் திருப்திக்காக தன் நாட்டின் எல்லை விரிவுபடுத்த வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு எப்போதும் ஏற்பட்டது கிடையாது. எனவே அவனும் அந்த அந்தணரை போன்று சிறந்த கிருஷ்ண பக்தனாக விளங்கினான். அவன் இப்பொழுது இந்த 2 பக்தர்கள் இடமும் மிகுந்த கருணை கொண்டு இருந்த பகவான் கிருஷ்ணர் ஒரு நாள் தன் சாரதியான தாருகனை அழைத்து மிதிலா நகருக்கு தன்னை அழைத்து செல்லும்படி பணித்தார். கிருஷ்ணருடன் மகா முனிவர்களான நாரதர், வாமதேவர், அத்ரி, வியாசதேவர், பரசுராமர், அசித்ரா, அருணி,
பிருகஸ்பதி, கண்வர், மைத்ரேயர், சேவனர் ஆகியோரும் மற்றவரும் சென்றார்கள். கிருஷ்ணரும் முனிவர்களும் பல கிராமங்களையும் நகரங்களை கடந்து சென்றபோது அங்கிருந்த மக்கள் அவர்கள் மரியாதையுடன் வரவேற்று பல பொருட்களை வணக்கத்துடன் அர்ப்பணித்தார்கள். குடிமக்கள் பகவானை காண வந்து கூடியபோது பகவான் உபகிரகங்களுக்கு இடையான சூரியனைப் போல் காட்சியளித்தார். அந்த பிரயாணத்தின் போது பகவான் கிருஷ்ணரும் முனிவர்களும் ஆனர்த்தம், தன்வம், குருஜாங்கலம், கங்கம், மத்ஸ்யம், பாஞ்சலம், குந்தி, மது, கேகயம், கோசலம், அர்ணம் ஆகிய நாடுகளை கடந்து சென்றார்கள். இந்த நாடுகளில் குடிமக்கள் எல்லாம் கிருஷ்ணரை நேருக்கு நேர் காணும் நல் வாய்ப்பினை பெற்றார்கள். இவ்வாறாக தெய்வீக ஆனந்தம் பெற்ற அந்த மக்கள் திறந்த மனதுடன் பகவான் கிருஷ்ணரிடம் அளவில்லா அன்பு செலுத்தினார்கள். பகவான் கிருஷ்ணரை நேரில் கண்டபோது அவர்கள் தம் கண்களின் மூலம் அமிர்தம் பருகுவது போன்று உணர்ந்தார்கள். கிருஷ்ணரை அவர்கள் நேரில் கண்டபோது அறியாமையினால் வாழ்வு பற்றிய அவர்கள் கொண்டிருந்த தவறான கருத்துக்களை எல்லாம் விலகி ஓடிவிட்டன. பகவான் பல்வேறான நாடுகளை கடந்து சென்றபோது அவரது கண் பார்வைப்பட்ட மாத்திரத்தில் அந்த நாட்டு மக்கள் சகல சௌபாக்கியங்களையும் பெற்று அறியாமையிலிருந்து விடுபட்டு விட்டார்கள். சில இடங்களில் மனிதர்களோடு தேவர்களும் கலந்து கொண்டதால் அவர்கள் பகவானின் புகழை பாடும்போது 8 திக்குகளிலும் இருந்த கேடுகள் விலகி ஓடிவிட்டன. இவ்வாறு கிருஷ்ணர் மெல்ல மெல்ல விதேக நாட்டத்தை சென்று அடைந்து விட்டார். பகவானின் வருகை பற்றி செய்தி கிடைத்ததும் விதேக நாட்டின் தலைநகரமான மிதிலையின் குடிமக்கள் மட்டில்லா மகிழ்ச்சியடைந்து கைகளில் பரிசு பொருட்களை ஏந்தி கொண்டு அவரை வரவேற்க வந்துவிட்டார்கள். பகவான் கிருஷ்ணரை கண்டதும் உதயசூரியனை கண்ட தாமரை மலர் போல் அவர்கள் உள்ளங்கள் பரமானந்தம் கொண்டு மலர்ந்தன. முன்பு அவர்கள் மகா முனிவரின் பெயர்களை கேட்டு இருந்தார்களே அன்றி அவர்களை ஒருபோதும் கண்டது கிடையாது. இப்போது கிருஷ்ணரின் கருணையினால் அந்த மகா முனிவர்களையும் பகவான் கிருஷ்ணர் தம்மையும் நேரில் காணும் நற்பேறு அவர்களுக்கு கிட்டின. அரசனான பகுலாஸ்வனும் அந்தனர் சிறுததேவரும் பகவான் தங்களை காண வந்து இருப்பதை அறிந்து அவர்கள் திருப்பாத தாமரையில் விழுந்து கூப்பியபடி பகவான் கிருஷ்ணரையும் முனிவர்களையும் தம் இல்லத்துக்கு வர வேண்டுமென வேண்டிக் கொண்டார்கள். அவர்கள் இருவரையும் ஒரே சமயத்தில் திருப்தி செய்ய விரும்பிய பகவான் கிருஷ்ணர் தம்மை இருவராக வியாபித்து கொண்டு இருவரின் மனைக்கு சென்றார். ஆனால் அரசனோ அந்தரனோ பகவான் கிருஷ்ணர் மற்றொரு மனைக்கு சென்று இருப்பதை அறிய கிடையாது. இருவரும் தம் மனைக்கு மட்டுமே கிருஷ்ணர் வந்து இருப்பதாக நினைத்தார்கள். இவ்வாறாக அவரும் அவரது சகாக்களும் இரு வீடுகளிலும் இருந்தும் அந்தணரும் அரசரும் அவர் தம் வீட்டில் மட்டும் இருப்பதாக நினைத்தார்கள். முழுமுதற் கடவுளின் மற்றொரு சிறப்பு என்னவென்றால் இது கடவுளின் வைபவ பிரகாசம் எனப்படும். அதுபோன்று கிருஷ்ணர் 16,000 மனைவியரை அடைந்தபோது அவர் 16,000 வடிவங்களில் தம்மை வியாபித்து கொண்டாலும் அந்த வடிவங்களில் ஒவ்வொன்றும் அவரின் எல்லா சிறப்புகளையும் கொண்டு இருந்தன. அதே போன்று விருந்தாவனத்தில் கிருஷ்ணரின் பசுக்களையும் கன்றுகளையும் இடைச்சிறுவர்களையும் பிரம்மா திருடிய போது கிருஷ்ணர் தம்மை பசுக்களாக கன்றுகளாக இடைச்சிறுவர்களாக வியாபித்து இருந்தார். அவர் முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தூய பக்தரான விதேக நாட்டு அரசனான பகுலாஸ்வன் சிறந்த பக்திமான் நற்பண்புகள் உடையவன். அத்தனை முனிவர்களும் முழுமுதற் கடவுளும் தம் இல்லத்தில் இருக்க கண்டு ஆச்சரியம் அடைந்து விட்டான். இகவுலக காரியங்களில் ஈடுபட்டிருக்கும் கட்டுண்ட ஆத்மா முற்றிலும் தூயவனாக இருக்க முடியாது என்பதை அவன் அறிவான். எனவே அப்படிப்பட்டவனான தன் இல்லத்தில் முனிவர்களும் முழுமுதற் கடவுளாய் கிருஷ்ணனும் வந்து இருக்கிறார்கள் என்றால் அது கிருஷ்ணனின் காரணம் கடந்த கருணையால் ஏற்பட்டு உள்ளது என்பதை அறிந்து அவருக்கு நன்றி கூறினார்கள். மிகுந்த நன்றி உணர்வுடன் தாம் விருந்தினர்களை இயன்ற மற்றும் நன்றாக உபசரிக்க விரும்பிய அரசன் நேர்த்தியான ஆசனங்களையும் மேத்தைகளையும் வரவழைத்து கிருஷ்ணரையும் முனிவர்களையும் அமரச் செய்தான். அது சமயம் பகுலாஸ்வ மன்னனின் மனம் நிலையில்லாமல் இருந்தது என்றால் அதற்கு காரணம் அவனுக்கு ஏதோ பிரச்சனைகள் இருந்தது என்பது கிடையாது. அப்போது அவன் மிகுந்த அன்பினாலும் பக்தியினாலும் பரவசம் அடைந்து இருந்தான். அவனின் உள்ளம் கிருஷ்ணர் மற்றும் முனிவர்கள் இடம் அவன் கொண்டிருந்த அன்பினால் நிறைந்து இருந்தன.
அவனின் கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. அவன் தன் தெய்வீக விருந்தினரின் கால்களை கழுவிய பின்பு அந்த நீரை அவனும் அவன் குடும்பத்தினரும் தன் தலையில் தெளித்து கொண்டார்கள். பின்பு அவன் தன் விருந்தினர்களுக்கு அழகிய மலர் மாலைகள் அணிவித்து சந்தனம், தூபம், புத்தாடைகள், ஆபரணங்கள், தீபங்கள், பசுக்கள், எருதுகள் ஆகியவற்றை தம் அரசு அந்தஸ்துக்கு ஏற்ப வழங்கி ஒவ்வொருவரையும் வணங்கினார்கள். எல்லோரும் நன்கு உணவருந்திவிட்டு திருப்தியாக அமர்ந்து இருந்தபோது பகுலாஸ்வன் பகவான் கிருஷ்ணரிடம் வந்து அவரின் தாமரை திருப்பாதங்களை தன் மடியின் மேல் தாங்கி அவற்றை வருடியபடி இனிய குரலில் பகவான் கிருஷ்ணரின் மகிமைகளை குறிப்பிட்டு பேசினான். அவன், அன்பார்ந்த பகவான் கிருஷ்ணரே, நீங்கள் உயிர்வாளிகளில் பரமாத்மாவாக வீற்றிருந்து ஒவ்வொருவரின் செயல்களுக்கு சாட்சியாக விளங்குகிறீர்கள். எனவே நாங்கள் கடமையில் கருத்து உள்ளவர்களாக உமது நித்திய சேவையில் இருந்து பெறலாமல் நிலைத்து இருப்பதற்காக எப்போதும் உமது திருப்பாத தாமரைகளை நினைத்து இருக்கின்றோம். நாங்கள் உமது திருப்பாத கமலங்களை இடைவிடாது எண்ணிக்கொண்டு இருப்பதால் நீங்கள் எனது இல்லத்திற்கு வந்து உமது கருணையை வழங்க திருவுளம் கொண்டு விட்டீர்கள். நீங்கள் பல சமயங்களில் கூறியுள்ளபடி உமக்கு பலராமர் பகவானையும் எப்போதும் உமது சேவையில் ஈடுபட்டிருக்கும் ஸ்ரீ தேவியை விட உமது பக்தர்கள் மேலும் மேலும் அதிகமாக பிரியமானவர்கள். உமது முதல் குமாரன் ஆன பிரம்மதேவனை விட உமது பக்தர்கள் இடம் நீங்கள் அதிகமான அன்பு கொண்டு உள்ளீர்கள். இவ்வாறு நீங்கள் கூறியுள்ளதை நிரூபிப்பதற்காக கருணை கூர்ந்து இன்று நீங்கள் எனது இல்லத்திற்கு எழுந்து அருளி இருக்கின்றீர்கள். உமது காரணம் கடந்த கருணையையும் பக்தர்களிடம் நீங்கள் காட்டும் பிரியத்தை பற்றி அறிய வந்த பின்பும் மக்கள் நாஸ்திகர்களாகவும் அரக்க குணம் உடையவர்களாகவும் இருப்பது எப்படி என்பதை என்னால் கற்பனை செய்து பார்க்க முடியவில்லை. உமது திருப்பாத விந்தங்களை அவர்களால் எவ்வாறு மறக்க முடிகிறது என்பது எனக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.